யுதிஷ்டிர மகாராஜ் மாதிரி ஒரு அறிவாளிங்க, தூய்மையான பக்தர்கள், சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க, யோசனை பண்ணுவாங்க. ஓ இந்த மாதிரி வந்திருக்கு, நம்ம ஏதாவது இதுக்கு யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. யோசனை பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து தீர்மானத்தை எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸில் வியாபாரிகளுக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா உடனே வந்து அவங்க வந்து பதட்டமாகிடுவாங்க. பொறுமை இல்லாமல் எனக்கு வியாபாரமே வேண்டாம்ப்பா, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி ஆயிருக்காங்க. அதே மாதிரி பல விஷயத்தில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளோட இதுலேயே இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறோம், உடனே வந்து நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு இங்கே தொகை இப்போ நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கு, பக்கத்தில் வந்து அவங்க போர் பாயிண்ட் போடுறாங்க. உடனே வேற ஆளுங்கன்னா பக்தர்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட போய் நிறுத்துறா, நீ போடாத, நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க போய் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு குணங்கள் இருக்கிறவங்க நான் கண்டிப்பாக போவாங்க. அப்பா இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் நடக்குது, உனக்கு தெரியல, அறிவில்லையா, நிறுத்துப்பா, நீ நாளைக்கு போட்டிக்கப்பா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், யோ உன் ப்ரோக்ராம் நீ பண்ணிக்க போயா, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவான். அப்போ என்ன ஆகும், அந்த காம்னஸ்ன்ற அந்த குணம் போயிடும் நம்மக்கிட்ட, அந்த பொறுமைன்ற குணம் போயிடும் நம்மக்கிட்ட. உடனே அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கை விட்டுருவோம். சண்டையோ இல்லை போர். இப்போ ரீசெண்டாக கூட அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி நடந்துருக்கு. சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம என்ன செய்வோம், அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியல. போகும் வண்டியில் போயிட்டே இருப்போம், உடனே சடனாக ஒருத்தர் வந்து குறுக்கு வந்துடுவான். உடனே நம்ம என்ன செய்வோம், உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. என்னடா வீட்டில் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேடா, நீ அறிவு இருக்கா உனக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம கேட்குறது, நம்மளுக்கு என்ன பெரிய அறிவாளி மாதிரி நம்புவோம், உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு இப்படிதான் வருதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அவன் நம்மளை திட்டுவான், உனக்கு அறிவு இருக்கா, ஃபர்ஸ்ட் நீ ஆறு நடிச்சுட்டு வரணும் தானே வரணும், இல்லை நிறுத்துட்டு தானே நீ வரணும்னு அவன் கேட்பான். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கணும், நம்ம லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய தவறுகள் நம்ம செய்கிறோம். ஸோ ஆனால் யுதிஷ்டிர மகாராஜ் தன்னோட வாழ்க்கையில் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக, எச்சரிக்கையாக தான் அவர் வந்து தன்னோட இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு தடவை காட்டுக்கு போயிட்டு இருக்காங்க 5 பேரும், பாண்டவர்களும் திரௌபதி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது யுதிஷ்டிர மகாராஜ் வந்து நக்குலரை அனுப்புறாரு. நக்குலா கேட்குதுங்களா, ரொம்ப தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்துடுமா சொல்லி, தண்ணி கொண்டு வந்துரு சொல்லி நக்குலரை அனுப்புறாரு. நக்குலர் போறாரு. நக்குலர் போன உடனே அந்த ஒரு குடத்தை தண்ணி எடுத்துருக்கும் போது கிரேனுக்கு என்ன சொல்றது, போய் கிரேன் கொக்கு தானே, கிரேன் ஒரு கொக்கு அங்கே நின்றுட்டு இருக்கு. அந்த கொக்கு நின்றுட்டு நக்குலர் கிட்ட பேசுது. கொக்கு பேசுது, நம்ம பார்த்துருக்கோம், பார்க்கல, ஆனால் கொக்கு பேசிட்டு இருக்கு. நக்குலர் கிட்ட சொல்லுது, இந்த தண்ணியை நீ தொட முடியாது, உனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. என்னப்பா நீ என்ன கொக்கு பேசுது, இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவருக்கு என்னப்பா, என்ன ஏன் தொடக்கூடாது, ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாரு நக்குலர் வந்து பெஸ்ட் சர்வெண்ட் யாருக்கு, பாண்டவர்களுக்கு. எல்லா பாண்டவர்களும் வந்து எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு அசிஸ்ட் பண்றது வந்து நக்குலர் தான். இப்போ ஒரு நிகழ்ச்சியும் ஒரு ப்ரோக்ராம் நல்லா சக்சஸ் ஆகணும்னா காரணம் என்னன்னா, அவங்க கூட இருக்காங்க பாருங்க, அவங்க எப்படி செயல்படுத்துறாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தகுந்த மாதிரி தான் லீடர் கரெக்டாக இருப்பாங்க, அவரோட வேலை கரெக்டாக நடக்கும். எல்லா ப்ரோக்ராம்ஸும் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து கரெக்டாக நடக்கணும்னா நம்ம கூட இருக்கிற ஆட்கள் வந்து கரெக்டாக வந்து அது நம்ம சொல்கிறது செஞ்சால் கரெக்டாக அவங்க ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகிடும். எல்லா ப்ரோக்ராம்ஸ் இதே மாதிரி தான். ஸோ நக்குலர் சொல்கிறாரு, நீ என்ன சொல்கிறியோ எனக்கெல்லாம் தேவையில்லை, உன் வார்த்தை கேட்டுக்கிட்டு நான் எல்லாம் என்னோட அண்ணாக்கு, என்னோட இவங்களுக்கு சகோதரர்களும் நான் தண்ணி கொண்டு போகணும், அதனால் நீ சொல்கிறதும் நான் கேட்குறதில்ல, பக்கத்தில் போகணும்னு சொல்லி ஒரு தண்ணி எடுக்க போகிறாரு. தண்ணி எடுத்த உடனே அந்த கொக்கை என்ன செய்து ஒரு குத்துன்னா இவர் இறந்துடுறாரு, அப்படியே உடலை விட்டுறாரு. யாரு நக்குலர் இல்லை, உயிரே விட்டுறாரு. அவர் யாரு அப்படின்னா அந்த கொக்கு யக்ஷர்களுக்கு அந்த அளவுக்கு பலம் இருக்கும். அப்போ போனவர் வரவே இல்லை. சரி, சகாதேவர் அனுப்புறாரு. சகாதேவர் போய் பார்த்தா நக்குலர் உழுந்து கிடக்குறாரு. இவரு தண்ணி எடுக்க போறாரு. தண்ணி எடுத்தா இவரையும் குத்தி அவரும் உடலை விட்டுறாரு. அடுத்தது அர்ஜுனா போறாரு, அடுத்தது பீமா போறாரு. யார் போனாலும் எல்லாரையும் குத்தி அவளை வந்து உடல் விட்டுறாரு எல்லாருமே. கடைசிக்கு அதுக்கு முன்னாடி ஒன்று கேள்வி யக்ஷா கேட்குறாரு, நீ தண்ணி எடுத்துட்டு போ பரவாயில்ல, ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போன்னு சொல்றாரு. உன் கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி நக்குலர் வந்து வாதம் பண்ணதுனால தான் அந்த மாதிரி பண்ணாரு. அதே மாதிரி எல்லாருக்குமே நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா நீங்க தண்ணி எடுத்துட்டு போகலாம், தாராளமா நீங்க தண்ணி எடுத்துட்டு போகலாம். அப்படி நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லனா
கண்டிப்பா நீங்க இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ தர்மர் வராரு. தர்மர் வந்தோடனே 4 பேர் விழுந்து கிடக்குறாங்க. இந்த கொக்கு வந்து பேசுது, பாருங்க தர்மரே, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் உங்கள் 4 அனந்தமையில் யாராவது ஒருத்தருக்கு வந்து நான் உயிர் கொடுத்துட்றேன், மறுபடியும் அவங்களுக்கு உயிர் கொடுக்குறேன். ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு பர்ஃபெக்டாக பதில் சொல்லணும். இந்த கொக்கு கேட்குற கேள்வி எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரமாதமானது, ஷூட்டிங் கொஷின்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி பிரில்லியன்ட் ஆன்சர் கொடுக்குறாங்க யுதிஷ்டிர மகாராஜ். பிரில்லியன்ட் ஆன்சர்ஸ், ரொம்ப அற்புதமான பதில் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ என்ன முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இதில் இது வந்து நீங்கள் மகாபாரதத்தில் பார்க்கலாம். மகாபாரதத்தில் இதில் ஒரு செக்ஷனே இருக்குது. அது செக்ஷன் பேர் என்னென்னா யக்ஷ பிரஷ்னா அப்படின்னு சொல்லி ஒரு இது வருது, ஒரு பகுதி. அந்த பகுதியில் கேட்குறாங்க என்ன, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, சந்தோஷம் வந்து எதில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சந்தோஷம்ன்றது எதில் நிறைஞ்சிருக்கு, எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் கொடுக்குறாரு இவர், கேரக்டரில் தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. சந்தோஷம்ன்றது எதில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அவரோட கேரக்டர் மேலே ஆதாரப்பட்டிருக்கு. அவரோட கேரக்டர் நல்லா இருந்தால் சந்தோஷம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும், சரளமாக கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறார். 2வது கேள்வி கேட்குறாரு, வாட் இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல் அசெட்ஸ்? சொத்துலேயே உயர்ந்தமான சொத்து எதுன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆன்சர் இவர் கொடுக்குறாரு, உயர்ந்தமான சொத்து எதுன்னா கற்றுக்கிறது, எதை வேணாலும் கற்றுக்கிறது, நல்லது கற்றுக்கிறது வந்து உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆன்சர் சொல்கிறாரு. கேட்குதுங்களா? 3வது, வாட் இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல் கெயின்ஸ்? எல்லாத்தோட உண்மையான ஒரு லாபம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப லாபதாயகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 4வது கேள்வி கேட்குறாங்க, வாட் இஸ் ஃபோர்மோஸ்ட் ஆஃப் ஹாப்பினஸ்? சந்தோஷத்திலேயே உயர்ந்தமான சந்தோஷம் எது? உயர்ந்தமான சந்தோஷம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது சொல்லி மாதா சொல்றார். கரெக்ட், அது கரெக்ட் தான். ஆனால் தர்மர் என்ன சொல்றாருன்னா, கண்டென்ட்மெண்ட், ரொம்ப திருப்தியாக இருக்கிறதா ரொம்ப சந்தோஷமா. இப்போ நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சி செஞ்சாலும், எந்த ஒரு செயல் செஞ்சாலும் வாழ்க்கையில் நம்ம எதுக்காக செய்கிறோம்? திருப்தி. எனப்பா எனக்கு திருப்தி ஆயிடுச்சுப்பா, நீ சொன்னதுனால எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சுப்பா, இந்த ப்ரோக்ராம் பண்ணதுனால ரொம்ப திருப்தி ஆயிடுச்சுப்பா, இந்த பூ அலங்காரம் பார்த்து எனக்கு திருப்தி ஆயிடுச்சு, பகவானோட ட்ரெஸ் ரொம்ப அலங்காரமாக இருக்குப்பா, அற்புதமாக இருக்குது, ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு பார்த்து. அந்த மாதிரி அந்த திருப்தின்றது வந்து சந்தோஷத்திலே உயர்ந்தமானதான். அப்புறம் கடைசியில் இன்னும் 5வது கேள்வி கேட்குறாங்க, பை ரினவுன்சிங் which thing one becomes lovable? எதை வந்து நம்ம வந்து வைராக்கியத்தோடு விட்டுருமோ, துறவு பண்ணுறோமோ, அதில் வந்து எது வந்து ரொம்ப நேசிக்கிறது, எது ரொம்ப அன்பு கொடுக்குறது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தர்மர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அகங்காரம் அப்படின்றாங்க. அகங்காரத்தை நம்ம விட்டுட்டா அதுதான் உண்மையான துறவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையான துறவு எது? அகங்காரம். எத்தனை பேருக்கு இங்கே அகங்காரம் இருக்கு? வெரி குட். எல்லாம் உண்மையான ஹானஸ்ட் டிவோட்டிஸ் இங்கே தான் நான் பார்த்துருக்கேன். நிறைய நிகழ்ச்சிகளில் போய் நான் பார்க்குறேன், உண்மையான ஹானஸ்ட் டிவோட்டி நம்ம கோயிலில் தான் நம்ம பார்க்குறோம். எல்லாருக்குமே இருக்கு, யாருக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து கிளைம் பண்ணவே முடியாது. எல்லாருக்குமே இருக்கு அகங்காரம். ஆனால் அந்த அகங்காரத்தை போக வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? முயற்சி பயிற்சி எல்லாம் பண்ணி எப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்? அந்த அகங்காரத்தை போன நம்ம என்ன செய்யணும்? வெரி குட், நைஸ், எக்ஸலண்ட். கேட்கணும், ஸ்ரவணம். நீங்க 1வது அத்தியாயம் 1வது ஸ்கந்தம் பாகவதம் 7th canto, first canto 7th chapter 7th ஸ்லோகா எல்லாரும் படிங்க. 1-7 அருமையான ஸ்லோகா. நம்மளுக்கு சோகா, மோகா, பயா இந்த 3 வந்து நம்ம தூரம் ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். ஸ்ரவணம். பகவான நாமத்தை ஜபம் பண்ணும்போது நம்ம என்ன செய்யறோம்? டிவி பார்க்குறோமா, மொபைல் பார்க்குறோமா? என்ன பண்றோம்? எதுவும் பார்க்கறது இல்லை. உண்மையா சொல்றாரு சிவபிரபு. ஸோ பகவானோட நாமத்தை நம்ம ஜபம் பண்ணும்போது ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா,
கேட்குறோம். ஸ்ரவணம் பண்ணணும். ஸ்ரவணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேவை. நவவிதா பக்தியில உயர்ந்தமான சேவை வந்து ஸ்ரவணம். கேட்டுட்டே இருக்கணும். நல்லதை கேட்கணும். என்ன அர்த்தம்? பகவானோட டாபிக்ஸ், எனிதிங் which is related to Lord's topics, anything which is relevant to Lord's topics. அதே ஃபர்ஸ்ட் கேண்டோல ஒரு ஸ்லோகா சொல்றாங்க, தர்மஸ்தானுஸ்தித பும்சம் விஸ்வக்ஷேன கதாசுனா நாத் பாதயோ யத் பாதம் ஸ்ரமயேவஹி கேவலம். எந்த செயலு பகவானுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு செயல் நம்ம செஞ்சா அதோட லேபர் எல்லாமே வேஸ்ட்ன்றாங்க. நம்ம சமப்பட்டது எல்லாமே நஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஸ்ரவணம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ருண்வதா ஸ்வகதா கிருஷ்ணம் புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனம். நம்ம ஸ்ரவணம் பண்ண என்னாகும் நம்மளுக்கு? ஸ்ரவணம் பண்றதுனால என்ன லாபம் இருக்கு? நம்மளுக்கு என்ன லாபதாயம் ஸ்ரவணம் பண்றதுனால? வெளியே போகும் அனர்த்தங்கள். சிவபிரபு சொல்றாரு, கோபம் எல்லாமே போயிடும் சொல்லி சொல்றாங்க. எத்தனை பேருக்கு ஸ்ரவணம் பண்ணி கோபம் போயிருக்கு? அட்லீஸ்ட் வெரி குட், நைஸ். அது போகுதா இல்லையா? குறைஞ்சிட்டு இருக்கு. கம்பேரிசன் பார்த்தா நம்மளோட முன்னோட லைஃப் ஸ்டைலுக்கு இப்போ லைஃப் ஸ்டைல் நம்ம பார்த்தா பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம், நம்ம உணரலாம். நிறைய கோபம் வந்து கம்மியாக இருக்கு. கோபம் மட்டும் இல்லை, காமா, குரோதா, லோபா, மோகா, மதா, மத்சரியா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. இது எதனால ஆகுது? இது ஸ்ரவணம் பண்றதுனால, பகவானோட லீலைகள் கேட்கறதுனால, பகவானோட சுமதுர சுந்தர அற்புதமான லீலைகள் நம்ம கேட்கறதுனால என்ன ஆகும்? நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா, இந்த கிருஷ்ண உணர்வுக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு அற்புதமான காட்சி நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு அற்புதமான வாழ்க்கையை வந்து நான் உணரிட்டு இருக்கேன், அந்த அற்புதமாக பத்தி யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன நீங்க உணர்றீங்க? உங்களோட சாட்சாத்காரம் என்ன? இந்த கிருஷ்ண கான்சியஸ்க்கு வந்த பிறகு உங்களுக்கு என்ன? உங்களுடைய ஒரு அற்புதமான ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு, ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு உங்க வாழ்க்கை, எல்லாரோட வாழ்க்கையிலையும். என்ன அது? ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னோட கேள்வி புரியுதுங்களா எல்லாருக்குமே? நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வந்த பிறகு, நம்ம கிருஷ்ண பக்தி கடைபிடிச்ச பிறகு நம்மளுக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு செயல் நடந்திருக்கு. சொல்லுங்க மாதிரி சத்தமா சொல்லுங்க. லாஸ்ட் இயரா? யாரு? ஹரி போல். ஓகே. ஓ, பாதம் வந்து அவருக்கு எதுவும் பூ மாதிரி இருக்கணும், அவருக்கு எந்த விதமான ஒரு இது ஆகக்கூடாது, ஆபத்து ஆகக்கூடாதுன்றது. வெரி குட், நைஸ். வெரி குட், நைஸ். ஹரி போல். அன்னைக்கு நீங்க சங்கல்பம் பண்ணிக்கிட்டீங்க, ராதாராணியோட தாமரை பாதை வந்து என்னைக்குமே வந்து குத்தக்கூடாது, அதுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்து ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி பூ போட்டுருக்கீங்க. வெரி குட். இது கொஞ்சம் அப்படியே நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே இங்க வரைக்கும் கொஞ்சம் அதை சொல்லலான்னு பார்த்தேன், அது நீங்களே சொல்லிட்டீங்க. இல்லை சென்டரில் விட்டணும், பரவாயில்ல, தப்பில்லை. அது ஒன்றும் ஆஃபர் பண்ணது இல்லைல்ல, அதனால நம்ம போடலாம். அது வந்து யாராவது மெதிச்சா கூட பரவாயில்ல, மேம் யாரும் மெதிக்க போகிறது இல்லை, இருந்தாலும் நீங்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் அப்படியே இந்த வரைக்கும் வரட்டும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, இவ்வளோ பெருசாக ஒன்றும் தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னாடி வரட்டும். இல்லை இங்கே வர்றது வந்து நடுவில் வரட்டும். இங்கே ஒன்றும் இல்லை, நீங்கள் போடலாம், தைரியமாக போடலாம். ராதாராணி இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் ஏன்னா நிறைய இடம் நிறைய இருக்கு இல்லையா, நீங்கள் போடலாம். ஓகே, வெரி குட், நைஸ். வேற யாருக்காவது இந்த மாதிரி அனுபவம் ஆயிருக்கா? யாராவது ராதாராணி கனவுல வந்து, கிருஷ்ணர் கனவுல வந்து, இல்லை உங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்திருக்கா? மிராக்கிள்னா நடக்காம இருக்கிறது நடந்திருக்கு, அற்புதமானது, ஆச்சரியமானது. பா, என்னப்பா நான் நினைச்சு பார்க்கவே முடியலப்பா, இப்படி நடந்திருக்கு, இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? குழந்தைங்களுக்கு கூட சொல்லலாம், குழந்தைங்களுக்கு கூட கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் கேட்கட்டும்.
இதெல்லாம் உணரணும். ஆக்சுவலாக நம்ம வந்து பகவான் கிட்ட பேசணும். நம்மளை மட்டும் பேசுகிறது இல்லை, ஒரு நாளும் பகவான் கிட்ட நம்ம ப்ரேயர்ஸ் ஆஃபர் பண்ணணும். ஒரு நாளும் பகவான் கிட்ட நம்ம வந்து கஞ்சி கேட்கணும், கதறணும். கிருஷ்ணா, ராதாராணி, பிரபுபாத், இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு 24 மணி நேரத்தில் வந்து 1 மணி நேரம் கூட உனக்கு சேவை பண்ண முடியல, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இன்னும் நிறைய சேவை கொடுங்க. த ரியல் மீனிங் ஆஃப் ஹரே கிருஷ்ண மந்திரா இஸ் எ பிரேயர். அது வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு பிரேயரே அதுதான். என்ன பிரார்த்தனைனா, ராதாராணி நம்ம தாயாரை வந்து நம்ம கெஞ்சி கேட்குறோம், அம்மா தாயே ராதாராணி, எப்படியாவது என்னோட தகப்பனாரோட சேவையில் என்னை ஈடுபடுத்து. தட் இஸ் தி ரியல் மீனிங் ஆஃப் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். யாராவது கேட்பாங்க உங்களுக்கு, என்ன ஹரே கிருஷ்ண மந்திரம்? எல்லாரும் சொல்லுவாங்க, அதுக்கு மீனிங் இருக்கு. உண்மையான மீனிங் அதுதான். ஹரே அப்படின்னா ஹரா என்ற பதத்திலிருந்து வந்திருக்கிறது. ஹரா அப்படின்னா ராதாராணி, மதர், தாயின்னு அர்த்தம். அந்த தாய் யார் நம்மளுக்கு? இந்த ஈடேறு உலகத்துக்கு யார் தாய்? ஸ்ரீமதி ராதாராணிக்கு. ஸோ அவரோட என்ன சொல்றது, அவரோட திருவடிகளை வந்து நம்ம வந்து சரண் அடையலைன்னா கண்டிப்பா நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரோட அருள் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் தாயார நம்ம கேட்குறோம், தாயே எப்படியாவது என்ன தகப்பனார் கிருஷ்ணரோட சேவையில என்னை ஈடுபடுத்துங்க சொல்லி நம்ம கெஞ்சி கதறணும். அப்போதான் நம்மளுக்கு வந்து பரவாயில்ல, இவர் சீரியஸாக இருக்காரு, இவங்க லிஸ்ட்டில் எழுதிக்கலாம் சொல்லி அவர் எழுதிக்குவார். அப்போ லிஸ்ட்டில் எழுதிக்கிட்டு ஓகே ரைட், இவர் கொஞ்சம் கண்ணு திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன ஆகும், என்ன பண்ணுவாங்க, மில்லியன்ஸ் டாலர்ஸ் கொடுப்பாங்களா? என்ன கொடுப்பாங்க? பக்தியை கொடுப்பாங்க, பிரேமையை கொடுப்பாங்க. அந்த பிரேமைக்காக தான் நம்ம வந்து ஒரு நாள் என்ன பண்றோம் கௌரங்கா 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 நித்யானந்தா நித்யானந்தா கௌர கௌர நித்யானந்தா கௌரங்கா. ஸோ உண்மையாக நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட கருணையை நம்ம அடையணும் அப்படின்னா நித்யானந்த பிரபுவோட திருவடிகளை வந்து நம்ம வந்து சரணடையணும். அப்போ தான் நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து நம்மளுக்கு அருள் கொடுப்பார். சைத்தன்ய மகாபிரபுவோட அருள் நம்ம அடைஞ்சான செய்வோம். ராதாராணியோட இந்த கிருஷ்ணன் அப்படியே லைனாக அப்படியே போகும். அதனால சர்வசாதாரணமான ஒரு இது கிடையாது. இது எல்லாமே ஒரு உண்மையான ஒரு பெரிய சாதனை. நம்ம எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அதிருஷ்டசாலிங்க, பாக்கியசாலிங்க. ஏதோ அந்த பின் பிறவையில் வந்து வைஷ்ணவர்களுக்கோ ஏதோ பகவானோட பிரசாதம் சாப்பிட்டோ இந்த மாதிரி சேவைகள்லாம் செஞ்சு இன்றைக்கி இங்கே உட்காந்து அவரை பற்றி நம்ம கேட்குறோன்னா, சாதாரணமாக பல பிறவிகள் எடுத்தால் கூட கிருஷ்ணர் சொல்வார், பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமித்தியம் சமாஹத்மா சுதுர்லபா அப்படின்னு சொல்கிறாங்க. பல பிறப்பு எடுத்து அதுக்கப்புறமா நம்ம என்ன நினைக்கிறோம், ஞானவான் மாம் பிரபத்தியந்தே, இந்த அறிவை அடைஞ்சு அதுக்கப்புறமா தான் நம்ம சரணடைஞ்சு வாசுதேவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, அப்படி அடையிறவங்க ரொம்ப ரொம்ப ரேர், வெரி ரேர் சோல்ஸ், வெரி ரேர் சோல்ஸ். அதனால தர்மர் மாதிரி நம்ம வந்து நம்ம பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, ரொம்ப காமாக குவைட்டாக கம்பீரமாக யோசனை பண்ணி, கிருஷ்ணா எனக்கு எதுவுமே தோணலை, உன்னோட அருள் இல்லைன்னா என்னால் முடியாது. வி ஷுட் சரண்டரிங். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, வி ஷுட் டோட்டலி டிபெண்ட் ஆன் கிருஷ்ணா. கிருஷ்ணாஸ் டிபெண்டன்ஸ் இஸ் வைட்டல், வெரி வைட்டல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. அதான் நம்ம பண்ண மாட்டோம். என்ன நம்ம ஓன் ஐடியாஸை வந்து நம்ம கன்காக்ட் பண்ணி ஸ்பெக்குலேட் பண்ணி நம்ம மனசில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து எடுத்து வெளியே, இந்த கருத்துக்கள் நல்லா இருக்குமா, அந்த கருத்து நல்லா இருக்குமா, இப்படி பார்க்கலாமா, அவனை கேட்கலாமா, இவனை கேட்கலாமா, இது எல்லாமே விட்டு பகவானே கிட்ட நம்ம போய் சரணடைஞ்சு எப்படியாவது இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் இந்த ஒரு பிரச்சனையில் எனக்கு கிருஷ்ண உணர்வு வந்து எந்த காரணத்துக்கும் நான் விட்டுறக்கூடாது, கிருஷ்ண பக்தியை விட்டுறக்கூடாது, என்னோட சாதனையை விட்டுறக்கூடாது சொல்லி கெஞ்சி நம்ம கேட்கணும் கிருஷ்ணரை. அப்போ தான் கிருஷ்ணர் வந்து அவரை யாராவது அனுப்புவார், செய்திகள் மூலமாக அனுப்புவார், இல்லை அவரை தூதர்கள் அனுப்புவார், இல்லை கீதை மூலமாக சொல்லுவார், பக்தர்கள் மூலமாக நம்மளுக்கு செய்திகள் கொடுப்பார். இந்த மாதிரி
அப்போ அப்படி எதுவுமே பண்ணலன்னா அந்த கர்மத்தை நீக்கப்படுறதுக்காக அந்த பிரச்சனையை நமக்கு உண்டாக்குவாங்க. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேர் பக்தர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, என்னடா கிருஷ்ணர் வந்து 16 ரவுண்டு சேன் பண்ணுறானே, 32 ரவுண்ட் சேன் பண்ணுறானே, அப்பவும் என்ன படாத பாடுபடுத்துறாரே இவர், கொஞ்சம் கூட இவருக்கு கருணையே இல்லையா, இவர் கல் அடைஞ்ச மனசா இவருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய பேர் பக்தியை விட்டுருவாங்க. இதெல்லாமே நம்ம வந்து யோசனை பண்ண ஆச்சாரியாஸ் நிறைய பேர் அதான் விளக்கத்தை கொடுக்குறாங்க. அப்படி இருந்தால் நம்மளோட கர்மா அக்கௌண்ட்டை வந்து குறைச்சிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம். சீக்கிரமாக நம்மளை வந்து ஸ்பீடப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பகவான்கிட்ட நம்ம போகிறதுக்காக அவங்க வந்து ஸ்பீட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதை ஃபாஸ்ட் பண்ணுறாங்க, அதை வந்து இன்னும் ஸ்பீடப் பண்ணுறாங்க, இன்னும் முன்னாடி வாங்க. அப்போது கர்மங்கள் பாவங்கள் இருந்தால் நம்ம போக முடியுமா? பகவான்கிட்ட போக முடியாது. அதனால அந்த கர்மத்தை நீக்கப்பட்ட அது கர்மா 0 ஆகணும், பாவமும் 0 ஆகணும். இதெல்லாமே 0 ஆனால் தான் நம்ம பகவான் கிட்ட போக முடியும். 0ன்னா நம்ம ரியல் ஹீரோ கிட்ட போகலாம். 0 நம்ம 0 ஆனோம், இந்த கர்மா அக்கௌண்ட் எல்லாம் 0 ஆகிட்டா நம்ம ரியல் ஹீரோ கிட்ட போயிடலாம். இல்லைன்னா நம்ம இங்கே 0 இங்கேயே உட்காந்துட்டே இருக்கணும். ஸோ அதனால் சொல்கிறார், உயர்ந்தமான துறவு எதுன்னா அகங்காரத்தை உண்ணும். ஒரு அகங்காரத்தை பாருங்கள், எவ்வளோ நேரம் பேச முடியும். ஒரு அகங்காரத்தை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கோன்னா அப்போது எத்தனை நாட்கள் நம்ம பேசிட்டே இருக்கலாம் அகங்காரத்தை பற்றி. இந்த அகங்காரம் தான் நம்மளை தடுக்குது, பகவான்கிட்ட போகிறதுக்கு தடுக்குது இந்த அகங்காரம் தான். ஆனால் நம்ம ஆச்சாரியஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப தன்மானம் உள்ளவங்க, ரொம்ப ஆத்மீயமான ஒரு கௌரவமான ஒரு உணர்வு உள்ளவங்க இவங்க எல்லாமே. யுதிஷ்ட மகாராஜ் மாதிரி. யுதிஷ்ட மகாராஜ் பாருங்க, எவ்வளோதான் எதிரியாக இருந்தால் கூட துரியோதனரை வந்து மன்னிச்சு உடனே போய் அவனுக்கு வந்து சகாயம் பண்ணுங்க, அவனை வந்து அவனுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ இப்படி எக்ஸாஸ் ஒரு 5வது கேள்விக்கு 6வது கேள்வி, பை ரினவுன்சிங் விச் திங் ஒன் நெவர் பிகம்ஸ் தீஃப். எதை வந்து நம்ம துறவு விட்டால் அவர் வந்து திருடன் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதை வந்து நம்ம துறவு பண்ணால் திருடனே நம்ம ஆக மாட்டோம், எதை வந்து நம்ம துறவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதாவது ட்ரை பண்ண முடியுமா? நம்ம திருடன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எதை வந்து கை விடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆசையா? வெரி குட், ரைட். நெக்ஸ்ட், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். குட், வெரி குட், நைஸ். வேறு ஆன்சர்ஸ்? கேள்வி புரியுதுங்களா? எதை வந்து நம்ம துறவு பண்ணால் நம்ம திருடன் ஆக மாட்டோம், திருட்டுத்தனம் நம்ம இருந்து போகும். பிரபு, பேராசை. வெரி குட், எக்ஸலண்ட், நைஸ். ஆனால் தர்மர் சொல்றாரு கோவத்தை விடுங்கன்னு சொல்றாரு. தர்மர் சொல்றாரு, நான் சொல்லல, தர்மர் சொல்றாரு. கோவத்தை விட்டா நம்ம வந்து திருடன் ஆக மாட்டான்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாரு, பை ரினவுன்சிங் விச் திங் ஒன் பிகம்ஸ் வெல்தி. ரொம்ப பணக்காரன் ஆகணும். நம்ம எதை விட்டா நம்ம பணக்காரன் ஆகணும், எதை விட்டா நம்ம வந்து வெள்ளரசர் ஆகணும், பயங்கர பிக் ஷாட் ஆகிடும். எதை விடணும் நம்ம? ஆசை. வெரி குட், வெரி எக்ஸலண்ட், 100% ரைட். டிசையர் சொல்றாங்க தர்மர். ஆசையை விடணும். ஆசையை விட்டா நிதிஷா வந்து பணக்காரி ஆயிட்டான், இப்போ உயர்ந்தமான பணக்காரி எல்லாரோட. ஓகே, அடுத்த கேள்வி கேட்குறாங்க, வாட் இஸ் பாய்சன்? விஷம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரே வார்த்தை தர்மர், ஜஸ்ட் ஒன் வேர்ட் ஆன்சர். அதே மாதிரி வாண்ட்ஸ், நம்ம தேவைகளை விட்டா பாய்சன் வந்து நம்ம கிட்டேயே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹூ இஸ் ஹாப்பி இன் திஸ் வேர்ல்டு? அப்புறம் யக்ஷா இன்னும் சில கேள்வியெல்லாம் கேட்குறாரு. யக்ஷர் என்ன கேட்குறாருன்னா, உலகத்தில் யார் சந்தோஷமாக இருக்க முடியும்? கிருஷ்ணன் எப்பவும் சந்தோஷம் தான். இஸ் ஆத்மாராமா. கிருஷ்ணர் இஸ் ஆத்மா. மாதாஜி சொன்ன மாதிரி செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். யாருமே கிருஷ்ணருக்கு வந்து நான் சந்தோஷத்தை கொடுத்து நான் சந்தோஷம் எடுத்துக்கிறேன்ற மாதிரி கிடையாது. ஆனால் நல்லதான், நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டு தான். அவர் எப்பவும் சந்தோஷமாக இருப்பார். ஆத்மாராமா அவர் நம்ம போய் அவருக்கு எதாவது கொடுத்தா தான் அவர் சந்தோஷமாகறது கிடையவே கிடையாது. அவருக்கு எல்லாமே இருக்கு. ஹி இஸ் ஓம்னிசைன்ட், ஹி இஸ் ஓம்னிபொட்டன்ட். எல்லா ஐஸ்வர்யங்களும் சம்பூர்ணமாக இருக்கிறது அவர். அதனால தான் அவர் என்ன கூப்பிடுவோம் நம்ம? அரிஷட் வர்க்கம், இது சட ஐஸ்வர்யங்கள் வந்து அவருக்கு சம்பூர்ணமாக இருக்கு. அதனால பராசரமன் என்ன கூப்பிட்டார் அவரை? பராசரமன் யாரு? யாரோட அப்பா அவரு? எக்ஸாக்ட்லி, வியாசதேவரோட தகப்பனார். தான் பராசரமன். ஸோ பராசரமன் என்ன சொன்னாரு? ஷட 6 ஐஸ்வர்யங்கள் யாருக்கு சம்பூர்ணமாக இருக்கோ அவரை வந்து பகவான் சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னார்.
அவர் மட்டும்தான் அந்த சம்பூர்ண. நம்மளுக்கு இருக்கு, நம்மளுக்கு அந்த ஐஸ்வர்யங்கள் இருக்கு, ஆனா சிறு அளவுக்கு இருக்கு. அவருக்கு எப்படி இருக்கு? பூர்ணம். ஓம் பூர்ணம் அத பூர்ணம் ஈஸ்வரனை சொல்றாங்க. அல்லவே இல்லை, அது எல்லையே இல்லை அது. ஸோ அதுக்கு என்ன, யார் சந்தோஷமா உலகத்தில் இருக்க முடியும்னு சொன்னா, சம்சயங்கள் இருக்கக்கூடாது. யாருக்கு டவுட்ஸ் இருக்குமோ அவங்க வந்து சந்தோஷமா இருக்க முடியாது. இப்போ ஹரே கிருஷ்ண மந்திரம் நீங்க வந்து சொல்றீங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு டவுட் இருக்கும், இது சொன்னா என்ன ஆகிட போகுது, எதுக்காக இது சொல்லணும் அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி டவுட் இருக்கிறவங்களுக்கு உலகத்தில் வந்து சந்தோஷமா என்றைக்குமே அவர் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தர்மர் சொல்றாரு. டவுட்ஸே இருக்கக்கூடாது, கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை, கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஆனால் டவுட் இருக்கக்கூடாது. ரெண்டாவது சொல்றாங்க, யார் வீட்டில் உணவு சமைச்சு ஃப்ரெஷ்ஷா அவருக்கு படிச்சு சாப்பிட்றாங்களோ அவங்க சந்தோஷமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அப்புறம் மூணாவது சொல்றாங்க, ரொம்ப பயணம் பண்றாங்க இல்லையா, ஜர்னி டு ஜர்னி 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 பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒண்ணு, ஓகே, அது ஒரு காரணம். வேற மன நிம்மதி இல்லை, பயணம் பண்ண மன நிம்மதி இல்லைன்றீங்களா? நிம்மதி வராது. பயணம் பண்ண பண்ண we become very tired. நம்ம வீட்டில் என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளெல்லாம் அங்கே கிடைக்காது. அங்கே என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணுமே தவிர நம்மளுக்கு தேவையானது அங்கே இருக்காது. இப்போ ஊட்டிக்கு போகிறோம், கொடைக்கானலுக்கு போகிறோம், இல்லை சிம்லாக்கு போகிறோம், நம்மளுக்கு தேவை இருக்கிறது கிடைக்குமாங்க? கிடைக்காது. என்ன கிடைக்கும் அங்கே? போகம் பண்ணுற மனம் தான் கிடைக்கும், என்ஜாய் பண்ணுற மனம் தான் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் அங்கே கிடைக்காது. இது என்ன நிரந்தரமான இது சந்தோஷம். இது நிரந்தரமான சந்தோஷம். என்னைக்குமே வந்து இது வந்து குறையாது, குறைஞ்சிட்டு வராது. இதுக்கு எந்த விதமான டேமேஜ் கிடைக்காது, டேமேஜ் இல்லை. எப்பவும் நிரந்தரமா சந்தோஷமா இருக்கலாம், எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம். இப்போ ராமாயணத்தை எத்தனை வருஷமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம்? திரேதாயுகத்துல இருந்து இன்னைக்கு வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கோம். யாருக்காவது ராமாயணம் கேட்டு இப்போ எனக்கு போர் அடிக்குது வந்து யாராவது சொல்றீங்களா? கையெடுங்க பார்க்கலாம். ராமாயணத்தை கேட்டு எனக்கு போர் அடிக்கும்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? உண்மையான பக்தர்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்குமும் கேட்குறாங்க, என்னைக்குமே கேட்பாங்க, கேட்டுட்டே இருப்பாங்க. என்னைக்குமே புதுசு, என்னைக்குமே புத்தம் புதுசு. அது லேட்டான கூட லேட்டஸ்டாக இருக்கும் அது. ஸோ அதனால பகவானோட கதைகள் உத்தம ஸ்லோகே அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ. ஸோ பகவானுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? உத்தம ஸ்லோகா. பகவானை பத்தி நம்ம புகழ்ந்து அந்த ஸ்லோகாஸ் படிச்சுட்டு இருந்தா அது பேரே உத்தம ஸ்லோகா. ஒரு நொடியும் பகவானை பத்தி நினைச்சிட்டே இருக்கணும், ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து பக்தியில முன்னேற முடியும். நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கும்போது, சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆஃபீஸில் இருக்கும்போது, கம்பெனியில் இருக்கும்போது, வியாபாரத்தில் இருக்கும்போது, எந்நேரமும் மாமனுஸ்வர யுத்தச்சா என்னையே நினைச்சிட்டு இருக்கிறார் கிருஷ்ணர். ஒருத்தர் கேட்கிறார், என்ன பிரபு, என்ன கிருஷ்ணன் உன்னை நினைச்சிட்டு தான் என் வேலை யார் பார்ப்பாங்க கேட்க, என் வேலை யார்ப்பா பார்ப்பாங்க உன்னை நினைச்சிட்டு இருந்தா? அப்போ என்ன பதில் கொடுக்கணும் நம்ம? அது ஒருக்கு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஆனால் மனசில், இதயத்தில் யாரை பற்றி நினைக்கணும், யாரை பற்றி தியானம் பண்ணணும்? அவரை பற்றியே நம்ம தியானம் பண்ணிடணும், அவரை பற்றியே நம்ம தியானம். எந்நேரமும் அவரை பற்றியே நம்ம ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த நடக்கிற வேலை கூட கரெக்டாக நடக்கும். இந்த ஆச்சாரிகளை பார்த்துருக்கீங்களா? ஆச்சாரிங்க வேலை கரெக்டாக டக்க 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 டக்குன்னு அடிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் பாட்டு கேட்டுட்டே இருப்பாங்க, பாட்டு கேட்டுருப்பாங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜேந்திர ஆச்சு அரசர் இல்லாமல் சாயங்காலம் சஞ்சாரத்துக்காக போகிறாங்க. அவரோட டீம் அப்படியே எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. எல்லாரும் எஞ்சி ஐயா 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 கும்பிட்றேன் சொல்லி எல்லாரும் அவர் கௌரவத்தை கொடுத்து மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் வந்து இந்த கொழும்பு வேலை செய்கிறாங்களே, பிளாக் ஸ்மித், அவருக்கு என்ன சொல்றீங்க? ஆச்சாரி. ஒரு ஆச்சாரி என்ன பண்ணுறான், போறதுக்காக அந்த வில்லு வந்து இது பண்ணுறான், ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கான். அது பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, அரசர் வந்து முன்னாடி நிற்கிறார். அவர் முன்னாடி நின்றுட்டு கூட அவரை கண்டுக்க முடியல. கண்டுக்காமல் அவர் பாட்டு அவர் வேலை செஞ்சுட்டே இருக்கார். நம்மளோட பக்தி சேவை கூட அப்படி இருக்கணும். நம்ம பக்தி சேவை எப்படி இருக்கணும்? பக்கத்தில் யானை பாம்பு இருந்தாங்க போர் போட்டால் கூட நமக்கு என்ன கேட்கணும்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா
யார் என்ன பேச்சு கேட்டால் கூட நம்ம கௌரங்க பேர் தான் நம்ம கேட்கணும், கௌரங்க பேரே நம்ம காதில் கேட்கணும். அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நம்ம மைண்டை செட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து மவுல்டு பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பக்தி சேவையில் வந்து அட்வான்ஸ் ஆக முடியும். அப்போ தான் நம்மளுக்கு அக்கறை வரும், சின்சியாரிட்டி வரும், சீரியஸ்னஸ் வரும், தீவிரம் வரும், எல்லாமே வரும். அப்போ என்ன ஆகுது, பௌதிகமான விஷயங்கள் எல்லாமே நம்மள என்ன ஆகும், பறந்துடும் 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 பறந்துடும். இப்போ ஒரு மரத்து மேலே ஒரு 10 காக்கா உட்கார்ந்துருக்கு, அதை துரத்தணும்னா நம்ம என்ன செய்யணும், இப்படி கிளாப் அடிச்சா என்ன ஆகும், எல்லாமே பறந்துடும். அதே மாதிரி கீர்த்தன் பண்ணும்போது ஒரு பகவானோட பாட்டு பாடும்போது நம்ம என்ன செய்யணும், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமோ 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 ஹரே ஹரே. எவ்ரிபடி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமோ 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 ஹரே ஹரே. ஸோ இந்த மாதிரி பக்தி ரசமிருத சுந்தர ரூப கோஸ்வாமி சொல்றாரு, பகவானோட பாடல் பாடிட்டே இருக்கும்போது நம்ம வந்து கிளாப்ஸ் பண்ணால் என்ன ஆகும், கிளாப்ஸ்க்கு என்ன சொல்றீங்க தமிழ்ல, கைத்தட்டல், கை தட்டும் போது என்ன ஆகும், இந்த ரேகைகள் எல்லாமே மாறிடுமா, நம்ம கை மேலே இருக்கிற ரேகைகள்லாம் மாறிடுமா, ஏதாவது தோஷம் இருந்தால் கூட அந்த தோஷம் எல்லாமே போயிடுமா. ஏன் அப்படின்னா உத்தம ஸ்லோகாரை பற்றி நம்ம வந்து புகழ்ந்து பாடிட்டு இருக்கோம், அதனால எல்லாமே மாறி நம்மளுக்கு ஒரு நல்ல மங்களகரமான ஒரு வாழ்க்கையை வந்து உருவாக்குவாங்க, முக்கியமாக பகவானை பார்த்து பேசும்போது. அதனால தான் சத் சங்கத்தில் யார் வராங்களோ, பகவானை பற்றி யார் கேட்குறாங்களோ, அவங்களுக்கு வந்து என்னென்ன ஆசைகள், தேவையில்லாத ஆசைகள் நம்மக்கிட்ட இருக்குமோ அது எல்லாமே என்ன ஆகும், தூரமாக இந்த ஒரு கொழுவோட வந்திருக்க காகல் எல்லாம் எப்படி பறந்து போயிடுமோ, கிளாப்ஸ் எழுத கை தட்டினா அந்த மாதிரி எல்லாமே போயிடும். கை தட்டினால பிளாக் கூட வர சொல்கிறாங்க, ஹாட் பிளாக் கூட வராதுன்னு சொல்கிறாங்க மாதாஜி, அவரோட அனுபவத்தை சொல்கிறாங்க. அதனால சந்தோஷமாக இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு என்ன செய்யணும், நம்ம ஆரோக்கியமாக நம்ம இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், நம்ம ஹரிநாமத்தை நல்லா பாடணும். ஹரிநாமத்தை பாடுறதுனால என்ன நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு கிடைக்க போகுது, சந்தோஷம் கிடைக்கும். ஸோ சந்தோஷம் கிடைக்கிறதுனால என்ன பண்ணுவோம், ஆரோக்கியமாக நம்ம இருப்போம். சந்தோஷம் எங்கே இல்லையோ அங்கே ஆரோக்கியம் இல்லை. அதனால நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்னா பகவானோட நாமத்தை சொல்லணும், பகவானோட பக்தர்கிட்ட நம்ம வந்து கலந்துக்கிட்டு நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணணும், பகவானை பற்றி டிஸ்கஷன் பண்ணணும். அதனால் எப்பவும் பகவானை பற்றியே நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும். ஸோ ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பகவான நாமத்தை சொல்லணும், பகவான நாமத்தை சொன்னால் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம சந்தோஷமாக இருந்தால் ஆரோக்கியம் நல்லதாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு நேச்சுரல் தெரப்பி போய் கேளுங்க, சொல்லுவாங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா. யாராவது ஹோமியோபதி கிட்ட யாராவது போயிருக்கீங்களா, வைத்தியர்கிட்ட, அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, முதல்ல உங்கள் நோய் என்னன்னு கேட்குறது இல்லை, உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பார்த்தா உங்களுக்கு பிடிக்காதா, உங்களுக்கு எப்போல்லாம் கோவம் வரும், இதெல்லாம் கேட்பாங்க. பர்சனலாக அவங்க வந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடுது இவங்களுக்கு என்ன நோய் இருக்குதுன்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம நோய் வேற எங்கேயும் இல்லை, நம்மள்கிட்டே இருக்கு நம்ம நோய். கலியுகத்தில் வந்து அரக்கனவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா நம்ம மனசில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து தெய்வ குணம் இருக்குது, இன்னொன்று அரக்க குணம் இருக்குது. அந்த 2 குணங்களும் ஒரே இடத்துலேயே இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், யாரை என்கரேஜ் பண்ணுறோமோ அவங்க அந்த மாதிரி குணம் நம்மளுக்கு வரும். இப்போ தேவ குணங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணால் தேவ குணங்கள் வரும், அரக்கனோட குணங்களை என்கரேஜ் பண்ணால் அரக்கனோட குணங்கள் வரும். அதனால் 2 பேர் இருக்காங்க உள்ள. ஸோ அதை யாரை வந்து நம்ம தடுத்துறோங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் 10வது கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் திங் இன் த வேர்ல்டு, அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பிரபஞ்சத்திலே உலகத்திலேயே ஒரு அற்புதமான விஷயம், ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். யாராவது ட்ரை பண்ண முடியுமா? ரொம்ப அற்புதம். சிருஷ்டி ஒரு அற்புதம், படைப்பே ஒரு அற்புதம் சொல்றார் பிரபு. நேச்சர் இயற்கையே ஒரு அற்புதமான சொல்றாரு கோபி பிரபு. அற்புதமானது. வெரி குட், எல்லாமே கரெக்ட் தான். யூ ஆர் வெரி நியர் டு தி ஆன்சர்.
தர்மரை கேட்கிறாரு. யார் கேட்கிறாரு? எக்ஷர் கேட்கிறாரு. கொக்கு, அந்த கொக்கு உருவத்தில் இருக்கிற அந்த எக்ஷர் வந்து தர்மரை கேட்கிறாரு. அற்புதமான விஷயம் என்ன? இப்போ நம்மளுக்கு அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க வந்து கிருஷ்ண கதை நடந்துட்டு இருக்கு, அங்க போர் பாயிண்ட் போட்டு இருக்காங்க. அதான் அற்புதமான விஷயம் இங்க. ஆனா தர்மர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க எதிர்த்து வீட்டுக்காரன் வந்து உடல் விட்டுட்டான், தலையை போட்டான், பின்னாடி வீட்டுக்காரன் தலையை போட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் தலையை போட்டான், இந்த பக்கம் இருக்கிறவங்க தலை போட்டான், நான் மட்டும் நிரந்தரமா நல்லா சந்தோஷமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து சந்தோஷமா இருக்கேன், இவங்களாம் போயிட்டாங்க, இவங்களை உயிர் விட்டு போயிட்டாங்க, வாழ்க்கையை அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையே இதாயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. ஆனா நான் வந்து நிரந்தரமா இங்க இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா? அதுதான் அற்புதமான ஒரு விஷயமா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப என்ன அர்த்தம்? எங்க மாமனாருக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் போயிட்டான், அவன் ஒருத்தன், இன்னொருத்தன் என் தம்பி சம்சாரம் இருக்காரு, அவங்களோட சொந்தக்காரன் அவங்க தாத்தா போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. நான் சில பேரை பார்த்துருக்கேன், கொஞ்சம் வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் உட்காந்து யாரெல்லாம் போயிருக்காங்க அவங்க லிஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. அவங்க லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டே வருவாங்க. ஒரு சமீபத்தில் 2-3 நாள் எந்தெந்த ஊரில் யார் உடல் விட்டுருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டே வருவாங்க. அது ஒரு பெரிய அவங்களுக்கு சத்சங்கம். அதுக்கு நிறைய இதில் நான் பார்த்துருக்கேன். அப்போ அங்கே தர்மர் சொல்கிறாரு, நீ ஒரு நாள் போக போகிற, அதை நீ மறந்துடாத. நம்ம எல்லாம் இங்கே இருக்க போகிறோமா? அனித்யம் அசுகம் இலோகம். இந்த லோகம் எப்படி? நித்தியமானது கிடையாது, சுகமானதும் கிடையாது. அதனால நம்ம எல்லாம் இங்கே இருக்க போகிறோமா? யாருமே நிரந்தரமாக இங்கே இருக்க மாட்டோம். எல்லாருமே ஒரு நாள் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமோ 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமோ 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 ஹரே ஹரே. என்ன பிரபு, இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றீங்கன்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்கலாம் இல்லையா? இதுதான் சொல்லணும். இந்த உலகத்தை விடுறதுக்கு முன்னாடியும் சொல்லணும், பின்னாடியும் சொல்லணும், இருக்கும்போதும் சொல்லணும். அதான் நம்மளோட வைஷ்ணவாச்சாரியர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, எப்படி வாழ்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடலை விடுறது எப்படி? உடலை விடுறது வந்து ஒரு கலை. உடலை விடுறதே வந்து ஒரு கலையா விடணுமா? அதான் நம்ம வைஷ்ணவாச்சாரியர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எப்படி நம்ம உடலை விடணுன்றது வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம உடல் விடுற டைம்ல யாராவது நம்மளுக்கு பக்தரோட சத்சங்கம் கிடைச்சிட்டா, அதுக்கு மாதிரி ஒரு டைமண்டான ஒரு லைஃப் எதுவுமே கிடையாது. அற்புதமான ஒரு லைஃப். ஹரிகதை சொல்லுவாங்க. அந்த ஹரிகதை வந்து இப்போ மாறிட்டாங்க, பணத்தை வாங்கி ஹரிகதை சொல்றாங்க. அது வேற விஷயம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் அந்த காலத்துல ஹரிகதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்க? வில்லேஜ்ல இருந்து வந்து ஹரிகதா சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போறாங்க. பிரபு சொன்ன மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்காக ஹரிய பத்தி ஞாபகப்படுத்துறதுக்காக தான் ஹரிகதா சொல்லுவாங்க. அதனாலதான் பேர் ஹரிகதா சொல்லி வந்தது. ஹரி ஹரி சொல்லுங்க பார்க்கலாம். ஹரி. சாப்பிடல யாருமே? ஏகாதசி நிர்ஜல் இருக்கீங்களா? எல்லாருமே எத்தனை பேர் நிர்ஜலிங்க? யாரும் இல்லை தானே? பிரசாதம் ரெடியா இருக்கு தானே? இப்போ கீழே இப்போ சத்தமா சொல்லுங்க. ஹரி ஹரி. போலோ பையா போலோ.